அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் ஏதாவது 7 நாட்கள் இந்த சூட்சமமான வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். நீங்கள் நினைத்தது மின்னல் வேகத்தில் நடைபெறும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் 2025ஆம் ஆண்டு முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தடையும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சரிங்க, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களாக இருந்தாலும் அது மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபமுறையும் மிக மிக எளிமையானது. இன்ஸ்டன்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. மார்கழி மாதம்னாலே அது தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களுமே பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க. இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்ன்றதுக்காக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை வெறும் 7 நாட்கள் சொன்னாலே போதும், நீங்கள் நினைத்தது மேஜிக் போல நடக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இந்த சிம்பிளான மெத்தடை எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது எல்லாருமே நீங்க கேட்கக்கூடியது, ஒரிஜினல் கருங்காலி எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்காக இந்த ஒரிஜினல் கருங்காலியை நம்ம வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ நார்த் இந்தியால இருந்து இந்த கருங்காலியை நம்ம வாங்குறோம். ரொம்பவுமே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. மேலும் இந்த கருங்காலியை வாங்கி டைரக்டா நம்ம கொடுக்கிறது கிடையாதுங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரியை மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். இதனுடைய விலை காஸ்ட்லியா தாங்க இருக்கு, ரொம்பவுமே அதிகம் தான். இப்ப மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. ஒரிஜினல் கருங்காலியை நம்ம போட்டாதான் அதற்கான பலன்கள் கிடைக்கும். நம்ம கொடுக்கிறது ரொம்பவுமே சுத்தமான கருங்காலி. நீங்க எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும், அதன் மூலமாக பலன்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க நம்ம கொடுக்கிறோம். நம்ம கிட்ட அஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்க வரவங்களுக்காக சில பேருக்கு நம்ம இந்த கருங்காலியை கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த தகவலை நம்ம ஷேர் பண்றோம். சிம்பிளா இதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நல்ல பணவரவை ஏற்படுத்தக்கூடியது, ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியது, வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக நமக்கு பெற்று தரக்கூடியது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம்னு இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் உண்டுங்க. ஆனால் ஒரிஜினல் கருங்காலியை போட்டால் மட்டும்தான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் வராகியின் காயத்ரி ஜபம் உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாக இருக்கும். திரும்பவும் சொல்றேங்க, இதனுடைய விலை அதிகம் தான். சோ தேவைப்படுறவங்க நீங்க வாங்கி பாருங்க. வரும் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை. அன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தியும் கூட. அன்னைக்கு தாங்க நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலும் நம்ம பூஜையை செஞ்சு இந்த மணியை நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம், கொரியர் அனுப்பிடுவோம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் தனியா இருக்குங்க. கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. கருங்காலின்னு இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்ல நீங்க டைப் பண்ணி அனுப்பினாலே நம்ம டீம்ல இருக்கிறவங்க தகவல்களை கொடுத்துருவாங்க.
தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மெசேஜ் அனுப்பினாலே போதும், தெளிவான தகவல்களை சொல்லிடுவாங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க வாங்கி பாருங்க. அடுத்த முக்கியமான தகவல், நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நீங்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த 2 குரூப்ஸ் இருக்குங்க. டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், அஸ்ட்ராலஜி சப்போர்ட்னு இருக்கும். இந்த ரெண்டுத்திலயுமே நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இந்த 2 மட்டும் தாங்க நம்முடைய அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப். ஏன்னா சில பேர் தெரியாமல் குரூப் அதிலேயே கிரியேட் பண்றாங்க, அதுல யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். 2 கிரீன் டிக் போட்டிருக்கோங்க, அதுதான் நம்முடைய அபிஷியல் குரூப். சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. அதுல நிறைய தகவல்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பர்சனலான விஷயங்களை அதுல நம்ம ஷேர் பண்றோம். கூட்டு பிரார்த்தனைகளை நம்ம செய்ய போறோம். ஏன்னா நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாசிட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடியவங்க. சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனைகள் செய்யும் போது அதனுடைய பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். சோ எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருநாம ஜபத்தை நம்ம செய்யலாம். மார்கழி மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு 7 நாளை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். டைமிங்ஸ் கூட முக்கியமே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த திருநாமத்தை ஜபம் செய்யுங்க. தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்தால் போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் கூட முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. நீங்க நின்னுட்டு சொல்லலாம் அல்லது உட்கார்ந்துட்டு சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். உட்கார்றவங்க நீங்க விரிப்புகள் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அதாவது தரையில உட்கார்றவங்க நீங்க வெறும் தரையில கூட உட்கார்ந்துக்கலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துட்டு இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். சிவபெருமானுடைய அதீத ஆற்றல் வாய்ந்த சூட்சமமான திருநாமம் இது. எப்பேற்பட்ட ஆசையையும் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி கொடுக்கும். சோ நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை கூட நீங்க சொல்லலாம். ஓம் நமோ பகவதே ருத்ரே, ஓம் நமோ பகவதே ருத்ரே, ஓம் நமோ பகவதே ருத்ரே, ஓம் நமோ பகவதே ருத்ரே, ஓம் நமோ பகவதே ருத்ரே. அவ்வளவுதாங்க. 15 நிமிடங்கள் நீங்க சொல்லி பாருங்க, ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது 7 நாட்கள் தொடர்ந்து இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலே போதும். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே நீங்க சொல்லலாம். குறிப்பிட்ட திசையை நோக்கி தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 15 முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் சிவபெருமான் கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு இன்னொரு முறை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.